தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், காலை வணக்கம். 7 வருஷம், அதான் நான் போன ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னேன், இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குதுன்னு. முதல் விஷயம் வந்து நான் திரும்ப சென்னையில் தமிழில் பேசிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணுறது. இன்னொன்று ஜெயந்திரா சார் என்ன இவருன்னு சொல்லி கூப்பிடுறது. இது 2 ரொம்ப புதுசான விஷயங்கள் எனக்கு. ஸோ அது ஐ எம் என்ஜாயிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. எனக்கு வாழ்க்கையிலையும் சினிமாலையும் ஒரு வழிகாட்டியாக இருந்த ஜெயந்திரா சாரோட படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிறது. அந்த படத்தோட மியூசிக் ரிலீஸ் இன்னைக்கு. 2வது சினிமானா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்த என்னோட குருநாதர் மணிரத்னம் சார் இங்கே இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் முன்னாடியும் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடக்கிறது நிஜமா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். There's a third person here who has been part of my life and from the distance has always blessed me. That's PC Sriram sir. Thank you so much. இவங்க 3 பேர்னால தான் நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்கேன். அண்ட் இந்த 3 பேர்னால சினிமாவில் இருக்கேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா, அவங்க 2 பேர் இருக்காங்க. தேங்க்ஸ் மாம், தேங்க்ஸ் டேட். 180 ரூல்ஸ் கிடையாது. இஸ் a very honest, a very well made film. அண்ட் இந்த 7 வருஷத்தில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கேன். அது சில சமயம் தெலுங்குலையும் ஹிந்திலையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை தமிழில் பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. And we worked on a very honest film, and I want to thank Jayendra and his entire team for working very hard, and especially the technical crew of this film, cameraman Balasubramaniam, music director Sharath Vasudevan. It's your day, sir, and it's a fabulous album. Thank you very much. And in the படத்துல வேலை பண்ண எல்லா நடிகர்களுக்கும், especially my 2 co-actors Priya and Nitya, thank you for being excellent professionals to work with. And இந்த படத்தோட மியூசிக் இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி இன் ஸ்டோர்ஸ். இது என்னோட கரியரில் முதல் வாட்டி ஒரு பைலிங்குவல் படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் ஒரே நாள் தமிழ்லையும் தெலுங்குலையும் வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் தமிழில் முதல்ல ஆடியோ ரிலீஸ் நடக்க போகுது இன்னைக்கு. அண்ட் தெலுங்குல May 7ஆம் தேதி ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 2 லாங்குவேஜ்லையும் ரொம்ப பொருத்தமான ஒரு யூனிவர்சல் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி, வெரி அக்செப்டபிள் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஸோ இது டெஃபினட்டாக 2 ஆடியன்ஸஸும் ரொம்ப ஆசைப்பட்டு பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் எஸ்பெஷலி இது என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சரியா பேட்டிங் கேட்ச் கொடுக்கல. ஸோ இந்த வாட்டியாவது கொஞ்சம் 100 பாலாவது ஆகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ ஐம் ஹோப்பிங் டு மேக் பெட்டர் ஃபில்ம்ஸ் அண்ட் மோர் ஃபில்ம்ஸ் இன் தமிழ். அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் இன் குட் ஃபில்ம்ஸ் irrespective of language. அண்ட் இங்கே வந்த எல்லா சீஃப் கெஸ்ட்ஸ்க்கும், எஸ்பெஷலி the young actors who are very dear friends of mine, Arya, Ravi and Shiva, thank you so much for coming. Your friendship means a lot to me. And மற்ற எல்லா கெஸ்ட்ஸ்க்கும் thank you very much. நீங்க இன்னும் 2 பாடல்கள் பார்க்க போறீங்க. the visuals I have never, ஒரு ஆடியோ ரிலீஸ்ல 2 ஃபுல் சாங்ஸ் காமிக்கிற தைரியம் இது வரைக்கும் என்னோட எந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருந்தது கிடையாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜெயந்திரா ஃபார் தட். ரிலீஸ்க்கு இவ்வளோ நாள் முன்னாடி இதான் என்னோட படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க நான் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன்னு சொல்ற இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு விவசல்ல ஊதுற மாதிரி தான் இருக்கு. ஸோ விவசல்ல ஊது ஜெயந்திரா அண்ட் 180 ரூல்ஸ் கிடையாது. தேங்க்யூ வெரி மச். ஜெயந்திரா வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். அவர் பாம்பேல அட்வர்டைசிங்ல இருந்தபோது அவர் தெரியும் எனக்கு. அவர் பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்து PC ஸ்ரீராம் கூட சேர்ந்து ஒரு அட்வர்டைசிங் ஃபில்ம் மேக்கிங் யூனிட் ஆரம்பிச்சார், JS அப்படின்னு. அதோட லான்ச்சே வந்து அதுக்கு ஒரு ஃபிலிம் பண்ணாங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுவே ரொம்ப நாள் பேசப்பட்டது. ஜெயந்திரா எனக்கு அது காட்டவே இல்லை. இந்த படமா அது காட்டுவார்னு நினைக்கிறேன். பட் அதுவே ரொம்ப பேசப்பட்டது. அது மாதிரி இருக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும். அவர் வந்து ஜெயந்திரா கூட நிறைய தடவை நான் வந்து நிறைய கெப்பாசிட்டியில் as a friend, as a colleague நிறைய சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம். நிறைய நான் சந்திச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் பர்சன் இஸ் ஜெயந்திரா. நாங்கள் உட்காந்து சமயம் ஒரு ஃபண்ட் ரைசிங்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வந்து ஜெயந்திரா கம் அப் an ஐடியா. அண்ட் இவர் எங்கே இந்த ஐடியா வந்து யோசிக்கிறதுக்குள்ள 4 ஐடியா சொல்லுவார். அது முடிக்கிறதுக்குள்ள 10 விதமாக வேற மாதிரி சொல்லுவார். ஸோ his creativity is really something which is brilliant. And அது மட்டும் இல்லை, to be able to convert that into action, into an effective, he can work with a big team, pull things together, lead
entire group with focus and will not give up. அவர் வந்து அந்த கோல் அடையிற வரைக்கும் அந்த ஃபோக்கஸை விடாம. So he's somebody whom we have all looked up to. But அதையும் தாண்டி ஒன்று வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா it's a human being in him. I think there can be people who can be creative, there can be people who are efficient and effective and hardworking, but to have all that and to have a kind of a social conscience and a spirit to do something about it and a drive to do something about it is extraordinary. And I'm a huge admirer of him in that respect, and I'm very, very sure that that aspect of Jayendra will be seen in films that he'll make. Not only in the first one, but in several ones which he'll make. I'm very sure that we will see the real Jayendra behind each one of them. And I'm looking forward to it. Thank you. Jayendra sir வந்து சாட்டனை கேட்டதே பெரிய விஷயம். என்னை செலக்ட் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல அந்த படத்தை விட்டு கொடுத்து இவ்வளோ நல்ல கதையை விட்டு கொடுத்து என்னை பண்ண சொன்னது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன்லையும் ஒரு ஷாட் வைக்கும் போதும் ரொம்ப பயமாக இருக்கும். நம்மளாக இருக்கிறத விட இதில் ரொம்ப பயந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அது வந்து சார் பண்ண வேண்டிய படம், அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை டிஜிட்டலில் பண்ணது வேறு. ஸோ இதை மேக்ஸிமம் எங்களால் என்ன முடியுமோ அது பண்ணியிருக்கோம். பாருங்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னை கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் எனிவே ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணி சார் எல்லாரும் இருக்கிற இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முனிகணே சாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஜெயேந்திர சார், அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு மை டியர் ஃப்ரெண்ட் சித்தார்த். தி ஃபில்ம் இஸ் ராக்கிங். பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. அந்த பாட்டு வந்து அமேசிங்காக இருக்கு. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் பாலு சாருக்கும் ஸ்பெஷலாக சொல்லணும். ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. எஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நான் விஷஸ் சொல்கிறது வந்து ஷரத் சார். ஆக்சுவலி நாங்கள்லாம் அன்பா ஷரத்தானு கூப்பிடுவோம். நான் அப்படி தான் கூப்பிடுவேன். நடா வந்துட்டியா, நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஜெல்லாம் இசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானம் உள்ள ஆளுங்க ரொம்ப சில பேர் தான் நம்ம மீட் பண்ணுவோம். அப்படின்னு நாங்கள் ரொம்ப we look up to someone, that's Sharathana for us. He's yes, I really mean it, and I truly mean it from the bottom of my heart, because அவரோட டேலண்ட் வந்து இட்ஸ் அன்கம்பேரபிள் டு எனி அதர் மியூசிஷியன் ஆஃப் திஸ் டைம். ஸோ எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலே அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைப்போம். ஸோ ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி தட் ஹி ஹஸ் டன் ரியலி சம்திங் ஆசம் அண்ட் சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட், அண்ட் இட்ஸ் லுக்கிங் கிரேட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஷரத்னா. கலக்கிட்டீங்க, இன்னும் நிறைய கலக்கும் போறீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம் ஆஃப் 180 ராக்கிங் சித்தார்த். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அலாட். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது மணி சார் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு. சார், ஆல்வேஸ் லுக் அப் டு யூ சார், அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், எவ்ரி பாயிண்ட் ஆஃப் லைஃப். முக்கியமாக வந்து முனிகணையா சாருக்கு இந்த விழாவை கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. சித்தார்த்தை பற்றி மெயினாக சொல்லணும். ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. அது எப்படியும் அமைஞ்சிருச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா அவர் பண்ண 2 தெலுங்கு ஃபிலிம்ஸை நான் ரீமேக் பண்ணேன் தமிழில். அவர் ஒவ்வொரு சீனில் என்னென்ன பண்ணியிருக்காரோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறது என்னுடைய வேலை. ஸோ ஐ காட் அ பிட் ஆஃப் யூ இன்சைட் மீ சித்தார்த், சம்ஹவ் நோயிங்லி அன்னோயிங்லி. நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஸோ எப்படியோ கொஞ்சம் நானும் வந்து ஒரு 20% சித்தார்த் எனக்குள்ளேயும் இருக்கான்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சித்தார்த்தை வந்து கேட்டேன், இப்போ என்ன சித்தார்த் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது படம் பண்ணிட்டு இருக்கியான்னு. ஒரு 1 year பேக் அவன் சொன்னான், ஆமாம் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா எப்படி நான் பண்ணுறத நீ பண்ண போகிற, 2 1 3 பண்ணிவிடு, ஹேட்ரிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இங்கே இருக்கே நீ. ஸோ ரொம்ப சந்தோஷம். சித்தார்த்தோடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் எனக்கு வந்து சந்தோஷம். அது வந்து as a true friend I am so happy for you. And ஜெயேந்திரா சார் பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் வந்து எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது வந்து அவரும் வெளியே சொல்லலை, நாங்களும் வெளியே சொல்லலை.
ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. மியூசிக் அமேசிங், சூப்பர் மியூசிக். எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா அவரோட ஸ்பீச்சை விட நல்லா இருந்துச்சு மியூசிக் உண்மையாகவே. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஹோல் டீம் இஸ் கோன் ராக். Heroines especially wonderful. They're looking good. They're doing good, acting good. So all the best to the crew. Thank you.